தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தண்ணீர் மாநாடு போடுது, கடலம்மா மாநாடு போடுது, மலைகளின் மாநாடு போடுது, மாடுகளின் மாநாடு போடுது அப்படின்னு கேலி கிண்டல் செய்து எண்ணி நகையாடின அனைவருக்கும் இப்போ ஒரு காணொளி இணைக்கிறேன். அந்த காணொளி உங்களுக்குலாம் சமர்ப்பணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 5 வருடங்கள்ல தண்ணீர் இல்லாத உலகமா மாறப்போகுது, மிகப்பெரிய போர் வெடிக்க போகுது, தண்ணி இல்லாம அனைத்து உயிரினங்களும் சாக போறோம் அப்படின்றத தெளிவா விளக்கமாகுது. நம்ம கார்பரேட், அதாவது தனியாருடைய நிறுவனங்களை சார்ந்து வாழ்றதுனால நம்ம என்னென்னலாம் பொருளாதார ரீதியா மக்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா அந்த காணொலியில விளக்குறாங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. தண்ணீர் 3ஆம் உலக போர் தண்ணீருக்கானதான் அப்படின்னு உலக பல வல்லுநர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கடந்த வாரம் ஐநாவில் ஒரு பேரறிவு போடுறாங்க, இன்னும் 5-6 ஆண்டுகள்ல உலகம் பெரும் தண்ணீர் தட்டுப்பாடா சந்திக்கும் அப்படின்னு. இதுக்கு அடுத்த நாள் இன்னொரு அறிவிப்பு, பில்கேட்ஸ், பிளாக், நெஸ்லே இந்த 3 நிறுவனங்கள் தண்ணீருக்கு தனியுரிமை கோரிக்கை வச்சிருக்காங்க. அது 2030க்குள்ள பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2030க்கு அப்புறம் இந்த 3 நிறுவனங்கள் தான் உலகத்தின் தண்ணீர் தேவையை தீர்மானிக்கும். இந்த நிலையில தான் 37 ஏரியை அழிச்சிட்டு பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறாங்க. 6 கடல்ல கலக்கிற கழிமுகத்தை அழிச்சிட்டு காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டுறாங்க. விவசாயிங்க பாசனத்துக்கு நீர் இல்லைன்னு வீதிக்கு போராடுறாங்க. பொதுமக்கள் குடிக்க நீர் இல்லைன்னு வீதிக்கு போராடுறாங்க. பிஸ்லரி, கின்லே, அக்வாபினா இந்த மாதிரியான நிறுவனங்கள் எப்பயாவது விற்கிறதுக்கு தண்ணீர் தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு வீதிக்கு போராடி நம்ம பார்த்திருக்கோமா? ஆமா. ஏன்? இதனால நம்ம என்ன சொல்றோம்னா, தண்ணீரை சேமிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கறதா மிக முக்கியம். தண்ணீர் இல்லாம எந்த உலகமும் இல்ல. நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகள் இன்றி அமையாது உலகு. அதனால நீரை சேமிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.